ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് നല്ല സൂപ്പർ ടേസ്റ്റിൽ மத்தங்காயும் மொச்சக்கொட்டையும் வச்சு ஒரு மசாலா குழம்பு தான் நம்ம தயார் பண்ண போகிறேன். இந்த காம்பினேஷன் நீங்கள் இதுவரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ஒரு சூப்பர் குழம்பு கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணியாச்சு. ஒரு தடவை சாப்பிட்டா இதனோட டேஸ்ட் மறக்கவே முடியாது. அந்த அளவில் தான் இந்த കുഴമ്പിൻ്റെ ടേസ്റ്റ് ചപ്പാത്തിയുടെ കൂടെയും സാപ്പാടിൻ്റെ കൂടെയും എല്ലാത്തിൻ്റെ കൂടെയും நல்ல காம்பினேஷன் தான் இந்த குழம்பு. எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக இவ்வளோ பச்சை மொச்சக்கொட்டை தான் நான் எடுத்திருக்கிறேன். கேரளாவில் வச்சு நான் ஒரு தடவை கூட மொச்சக்கொட்டை பார்க்குறதே இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் வந்ததுக்கு அப்புறமா தான் ஃபஸ்ட்டு இந்த மொச்சக்கொட்டை பார்க்குறது. ஆனால் இது என்ன பண்ணுமுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் போயப்போ அவங்களோட கூட சாப்பாடு சாப்பிடும்போது தான் இந்த குழம்பு எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்தது. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இது எப்படி செஞ்சதுன்னு அவங்கக்கிட்ட கேட்டது. ஆனால் அது அவங்க எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது. அது கத்திரிக்காய் போட்டு தான் அவங்க செஞ்சு கொடுத்தது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் என்று வச்சுட்டு நானும் மொச்சக்கொட்டை வாங்கி வித்தியாசமாக நிறைய தடவை மாற்றி மாற்றி செஞ்சு பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா தான் இந்த மத்தங்காய், இதுதான் மத்தங்காய், நீங்கள் பூசணிக்காய் என்று தான் சொல்லும், மஞ்சள் பூசணிக்காய், இதே வச்சு ட்ரை பண்ணி பார்த்தபோது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பூசணிக்காய் நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கு, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. கூட ஒரு 15 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்திருக்கு. 2 பச்சை மிளகாய் நான் எடுத்தது, ஆனால் காரம் ஜாஸ்தியாயதுனால ஒன்று மாற்றி வச்சுருக்கு. மொச்சக்கொட்டை தனியாக குக்கரில் போட்டு கரெக்டாக வேக வச்சு எடுத்திருக்கு. பச்சை மொச்சக்கொட்டை ஆயதுனால சீக்கிரம் வெந்து வந்துருச்சு. உப்பு போட்டு தான் நான் வேக வச்சு எடுத்தது. இனி மண்சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு. நம்ம பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயம் அதிலேக்கு போட்டு வணக்கி எடுத்திருக்கு. ஒரு 3 பல்லு பூண்டு ஒன்று இடிச்செடுத்தது அதிலேக்கு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். நல்லா வணங்கி வரும்போது கொஞ்சமாக உப்பு தான் நான் போட்டிருக்கு. நம்ம மொச்சக்கொட்டையில் உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்திருக்கு. அந்த தண்ணியிலும் நல்லா உப்பு இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்திருக்கு. ஒரு தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ரை எல்லாம் நல்லா வணக்கி எடுக்கலாம். இதே மாதிரி நல்லா வணக்கி எடுக்கணும். நான் தமிழ் பேசும்போது நிறைய தப்பு வரும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் மன்னிச்சிடுங்க. சீக்கிரமாக தமிழ் பேசும்போது இடையில மலையாளம் வேர்ட்ஸு மிக்ஸ் பண்ணி தான் வருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் மன்னிச்சிடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூளும் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்த்தியிருக்கு. கூட 1/4 டீஸ்பூன் மிளகு தூள் தான் நான் சேர்த்தியிருக்கு. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலையும் சேர்த்தியிருக்கு. இதே போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கணும். மண்சட்டி நல்ல சூடாயதுனால சீக்கிரம் இது வணங்கி வரும். ஸ்டவ் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கு. இது போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறமா தான் பாருங்கள், நம்ம பூசணிக்காய் இதிலேக்கு போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வணக்கலாம். பூசணிக்காய் சீக்கிரம் வெந்து வரணும் ஒன்று தான், அதனால் ஒரு 3 நிமிஷம் நமக்கு மூடி வச்சு தண்ணி ஊற்றாமல் இதே மாதிரி வேக வச்சு எடுக்கலாம். இப்போ ஒரு பாதி வெந்திருக்கும் நம்ம பூசணிக்காய். இனி நம்ம வேக வச்சுருந்தா மொச்சக்கொட்டையில் தண்ணி இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா மொச்சக்கொட்டை இதிலேக்கு சேர்க்கலாம். அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மூடி வைக்கலாம். இனி மிக்சியோட ஜார்லேக்கு 1/4 கப்பு தேங்காய் நல்லா ஃபைனாகிட்டு நமக்கு அரைச்செடுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைச்செடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் நல்லா அரைச்செடுத்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். தேங்காய் லைட்டாக ஃப்ரை பண்ணி கூட அரைச்செடுக்கலாம். ஆனால் இப்போ நான் பச்சை தேங்காய் அப்படியே அரைச்சி போடுறேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பூசணிக்காய் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம கிரேவி திக்க ஆகிறதுக்காக 2-3 பூசணிக்காய் இதே மாதிரி உடைச்சி போட்டுக்கோங்க. பின்னாடி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் கூட்டு இதிலேக்கு சேர்த்து நல்லா சூடு பண்ணியதுக்கப்புறமா நமக்கு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். கொதிக்க விடக்கூடாது. இப்போ நான் அரைச்சி வச்ச தேங்காய் கூட்டு இதிலேக்கு சேர்க்க போகிறேன். நல்லா சூடாயதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். மண்சட்டி ஆயதுனால இது சீக்கிரம் சூடாயிடும். இனி இதிலேக்கு கடுகு தாளித்து போடலாம். அதிலேக்கு ஒரு இன்க்ரீடியண்ட் கூட நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது.
அதுக்காக இன்னொரு கடாய் நான் அடுப்பிலேக்கு வச்சு சூடு பண்ணியிருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி இது போட்டிருக்கு. அது ஃப்ரை ஆகும்போது வரமிளகாயும் கருவேப்பிலையும் போடலாம். அதுவும் ஒன்று ஃப்ரை ஆகும்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியதுக்கு பின்னாடி 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள் தான் நம்ம சேர்க்க போகிறேன். சோம்பு தூள் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் நம்ம குழம்புக்கு நல்ல டேஸ்ட் வரும். அதையும் போட்டு நம்ம கடுகு தாளிச்சதை நம்ம குழம்பிலேக்கு ஊற்றி 2 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து நல்லா கலர் விட்டுக்கோங்க. கடுகு தாளிச்சதை நம்ம குழம்பிலேக்கு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டிலே மத்தங்காய் மொச்சக்கொட்டை மசாலா குழம்பு ரெடி ஆயிருக்கு. சப்பாத்தியோட கூடயும் சாப்பாடிൻ്റെ கூடயும் சூப்பர் டேஸ்ட்டு தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் எழுதி போடுங்க.